நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? எஸ், சூப்பரா இருக்கேன், நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைய காலம் ரொம்ப மகிழ்ச்சி உற்சாகமாக தொடங்கி இருக்குது. மாசம் தொடங்கி பாருங்க, அப்படியே போயிடுச்சு இல்லையா நாட்கள். இருந்தாலும் நம்ம கதையை சுவாரஸ்யமா சொல்லணுன்றதுக்காக ஒரு கதையை நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நாய்க்குட்டி கதை. அதாவது ஒரு நாய்க்கு 2 நாய்க்கு பார்த்தீங்கன்னா 3 நாய்க்குட்டி பிறந்திருக்கு. 3 நாய்க்குட்டி ரொம்ப பாசமா அதுங்க ரொம்ப அரவணைப்போட அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அது ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு, கொஞ்சம் வெளியே விட்டா என்ன ஆயிட போகுது அப்படின்ட்டு. இருந்தாலும் அந்த 3 நாய்க்குட்டிங்களும் கொஞ்சம் வளர்ந்தோடனே, அம்மா கொஞ்சம் நாங்கள் வெளியே போயிட்டு ஊரில் சுற்றி பார்த்துட்டு வரோம், இங்கே வீட்டுக்குள்ளேயே இருக்க போர் அடிக்குது அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 நாய்க்குட்டியும் போய் பார்த்துட்டு ஈவினிங் போல் வந்து சேர்ந்துட்டாங்க வீட்டுக்கு. அவங்க அம்மா கேட்குறாங்க, எப்படிப்பா இருந்துச்சு, போய் பார்த்தீங்களா ஊரெல்லாம் அப்படின்னு. ஆமாம்மா பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குட்டி பார்ப்பாங்க, குட்டி குழந்தைங்களாம் எங்களை பார்த்து தூக்கெல்லாம் வந்தாங்க, எங்களை தூக்கி தடவுனாங்க. ஒரு சில வயசானவங்களாம் ஏன்ப்பா வெயிலில் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிஸ்கெட்லாம் வாங்கி போட்டாங்கம்மா. ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட ஊரை சுற்றி பார்க்கலான்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் நம்மள மாதிரி நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் எங்களை பார்த்த உடனே லொல்லுன்னு குலைச்சி எங்களை கடிக்கலாம் வந்தாங்க, பயமுறுத்திட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிச்சு அந்த நாய்க்குட்டிங்க. எஸ், நம்மளுடைய இனம்தான் நம்மளை இந்த மாதிரி தெத்துச்சு விரட்டுச்சு அப்படின்றது தான் இப்போ நம்மளுடைய சமுதாயத்திலையும் நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம இனம் தானே, நம்மளுடைய சமத்துவமாக தானே நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னு நினச்சிதான் ஒரு உதவி கூட போய் கேட்போம். ஆனால் அவங்க தான் நம்மளை விரட்டி அடிப்பாங்க முதல்ல. நிச்சயமாக. ஸோ சிறப்பான நாளில் ஒரு சிறப்பான சிந்தனை தரக்கூடிய ஒரு சிறுகதை கேட்டோம். ஸோ அந்த சிந்தனையோட இப்போ நாளை தொடங்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும்
புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள், ஆலயம் ஆலயம். காற்றும் வானமும் கடலும் மலைகளும், ஆலயம் ஆலயம். விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும், கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும், நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள், நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம். எஸ், அற்புதமான ஆலி தரிசனம் ஆனந்தமாய் நம்ம பார்த்து விட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாளை நம்ம வந்து தொடங்க போகிறோம். இன்றைய நாள் இன்றைய கடல் வணக்கம் நிகழ்ச்சி இந்த தளத்திலிருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு மெசேஜ் நம்ம கத்துக்காம போக மாட்டோம்னு சொல்லிட்டு இறை மக்கள் காத்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன மெசேஜ் பாடுறோம்? இன்னைக்கான சிந்தனை என்ன சிந்திக்க கடவுள் ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே எல்லாம் வேலை வேலைன்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கிறோம். ஊர் பக்கம் சொல்லுவாங்க செக்கு மாடு சுத்தினது போல அப்படின்னு சொல்லி ஒரே வேலையை திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், செஞ்சுட்டே இருக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு மென்டலி என்ன ஆயிரும்னா டயர்ட் ஆயிடுவாங்க. நிச்சயமாக ஒரு தொய்வு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும். அப்போ அந்த தொய்வு ரொம்ப பெருசாயிருச்சு, ரொம்ப நீண்ட நெடிய நாட்கள் அப்படி ஒரு தொய்வு நமக்கு மனநிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, கவனத்தை குவித்து வேற எந்த வேலையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. ஸோ அப்போ வேலை மேல கவனமே நமக்கு போகாது, வேலைக்கு போகணும்னு தோணாது, வேலைக்கு போனாலும் வேலையை பார்க்க பிடிக்காது, இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஒரு மனநிலை அப்படியே ஒரு உற்சாகமற்ற ஒரு மனநிலையில நம்ம இருப்போம். ஸோ இப்போ அந்த மாதிரியான தருணங்களில் ஒருவேளை நான் இப்போ இருக்கிறேன் அப்படின்னா, அப்போ நமக்கு ஒரு சில வழிவகைகள் என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஸோ அந்த வழிவகைகளை நம்ம பின்பற்றுகின்ற பொழுது அதை சரி செய்ய நம்மால் முடியும். ஸோ எனக்கு வேலை பார்க்கவே மைண்ட் செட் இல்லை, என்னால் கவனத்தோடு வேலை செய்யவே முடியலை அப்படின்னு சொல்றவங்களுக்கான ஒரு ஆலோசனை தான் இன்னைக்கு. அப்போ முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எப்பவுமே போலதான் நம்ம ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு வேலைக்கு போகிற மனநிலை இல்லை, எனக்கு வேலை பார்க்குற மனநிலையே எனக்கு வரலங்கிறத ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த நேரங்களில் யாரோ நம்ம ஃப்ரெண்டோ இல்லை நம்முடைய மேலதிகாரிகளோ என்ன நீ வேலையை பார்க்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் அதை நம்ம சரி செய்வதற்கு நான் இந்த வேலையை இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஒருவேளை இதை நான் கணக்கச்சிதமாக செஞ்சு முடிச்சா எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஜாஸ்தி, ஒருவேளை இதை நான் முடிக்காமல் விட்டுட்டேன்னா இதனால் எனக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன. ஸோ அப்போ இந்த ரெண்டையும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஒரு சில நேரங்கள் நம்ம மைண்டு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சில வேலைகள் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம அந்த டயர்ட்னஸ் எல்லாம் பொருட்படுத்தாமல் என்ன பண்ணுவோம், வேலை செய்ய தொடங்குவோம். ஸோ அப்போ முதலில் ஏற்றுக்கொள்வது, அதன் பிறகு இந்த வேலை நான் செய்வதால் எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, அதை நான் விட்டு விட்டால் எனக்கு கிடைக்கக்கூடிய இழப்புகள் என்ன. ஸோ இந்த தெளிவு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா மீண்டும் கவனத்தை குவித்து நம்மால் வேலை செய்ய முடியும். அதாவது உற்சாகமற்ற மனநிலையை உற்சாகமாக மாற்ற முடியும் அப்படின்றதுக்கான வழிகளை தான் நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பை
மாண்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தையென என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாயுள்ளது. என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாயுள்ளது. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். இஸ்ரவேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. இஸ்ரவேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த திருப்பாடல் வழியாக மூவூர் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இன்றைய பதிலுரை பாடல் பல்லவியாக, என் நெஞ்சம் அமைதி பெற இறைவா உம் திருமுன் வைத்து காத்தருளும் என்று தாவீது அரசர் பாடுகிறார். திருப்பாடல் 131 3 இறைவசனங்கள் மட்டும்தான் இருக்கிறது. இதனுடைய தலைப்பை பார்த்தீர்கள் என்றால், பணிவு மிகு மன்றாட்டு, சீயோன் மலை திருப்பாடல் தாவீதுக்கு உரியது. எப்பொழுதெல்லாம் தாவீது அரசர் தன்னுடைய எருசலேம் ஆண்டவரை நோக்கி செல்கிறாரோ அப்போது எழுதிய திருப்பாடல் தான் இந்த திருப்பாடல் 131. மிக அழகாக பாடியிருக்கிறார். இறைவசனம் 1 பாருங்கள், ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில் இருமார்ப்பு இல்லை, என்னுடைய பார்வையில் செருக்கு இல்லை, எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை என்று மிக அழகாக பாடுகிறார். இந்த முதல் வசனத்தினுடைய விளக்கம் என்ன? தன்னுடைய ஆண்டவராகிய கடவுளை நோக்கியே உள்ளத்தை உயர்த்தி இவ்வாறு ஜெபிக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் முன்பாக எந்த ஒரு ஆன்மா, எந்த ஒரு சகோதரன் சகோதரி ஆண்டவர் முன்பாக தன்னையே தாழ்த்துகிறார்களோ அவர்களுடைய கீழ்ப்படிதலை கண்டு, அவர்களுடைய பணிவை கண்டு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார். தாவீது எப்போதுமே ஒரு நினைவு அவர் மனதிற்குள் எப்போதுமே உண்டு. ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் எப்போதுமே உயரச் செய்தார்.
நீங்கள் 1 சாமுவேல் புத்தகத்திலும் வாசித்து பாருங்கள். அன்னா அருமையாக ஜெபிப்பார். இதோ குப்பை மேட்டில் இருந்த என்னை ஆண்டவர் அரசர்களோடு பிரபுக்களோடு என்னை அவர் அமரச் செய்தார். கீழ்ப்படிதலோடு ஜெபிக்கின்ற ஜெபம் எப்போதுமே வாழ்க்கையை உயர்த்தும் என்று இந்த முதல் வசனம் நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் முன்பாக ஒரு ஆணவத்தோடோ ஒரு இருமாப்போடோ ஒரு செருக்கோடோ எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா என்று சந்தேகத்தோடு நாம் ஜெபித்தோம் என்றால் அது நிச்சயமாக கிடைக்காது. ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவதில்லை. நிச்சயமாக அன்னை மரியாளை போல மிகுந்த தாழ்மையான உள்ளத்தோடு, தாவீதை போல மிக தாழ்மையான உள்ளத்தோடு, இறைவாக்கினர்களைப் போல தாழ்மையான உள்ளத்தோடு, திருமுழுக்கு யோவானை போல தாழ்மையான உள்ளத்தோடு, ராயப்பர் சின்னப்பரை போல அனைத்து புனிதர்களைப் போல தாழ்மையான உள்ளத்தோடு ஜெபிக்கின்ற ஜெபத்தை ஆண்டவராகிய இறைவன் எப்போதுமே கேட்பார், செவி சாய்ப்பார், வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்துவார் என்று இந்த முதல் வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரிய பெரிய காரியங்கள் என்று நாம் நினைக்கின்ற போது ஒரு சில காரியங்கள் மனிதனால் நம்மால் செய்ய முடியாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். இதைத்தான் இயேசு நற்செய்தியிலும் கூறுகிறார், கடவுளால் ஆகாதது எதுவுமே இல்லை. அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது நாம் அரிய பெரிய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எண்ண முடியாத காரியங்களை கடவுள் நிச்சயமாக செய்வார் என்று நாம் நம்புவோம். இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். 2வது வசனங்கள் பாருங்கள். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது, தாய்மடியில் தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாய் உள்ளது. நமக்கு இந்த உலகத்தில் நம்முடைய பெற்ற தாய் தகப்பனுக்கு மேலாக ஆண்டவராகிய தெய்வமே, பரலோக தந்தையே நமக்கு நல்ல ஒரு தாயும் தகப்பனுமாய் இருந்து நமக்கு அமைதியும் திருப்தியான மனநிலையும் நிறைவான ஆசீர்வாதமும் நமக்கு தருகிறார். அதனாலதான் ஒரு தாய்மடியில் தன்னுடைய பிள்ளை படுத்து உறங்குவது போல ஆண்டவராகிய இறைவன் நம்மை காத்து ஆசீர்வதிக்கிறார் என்று திருப்பயண பாடலாக எருசலேமை நோக்கி செல்கின்ற போது ஆண்டவரை குறித்து மிக மகிழ்ச்சியாக தாவீது அரசர் பாடுகிறார். 3வது கடைசி வசனம் பாருங்கள். இஸ்ராயலரே, இப்பொழுதும் எப்பொழுதும் நீ ஆண்டவரையே நம்பியிரு. ஆக இந்த திருப்பாடலை நாமும் வாசிக்கின்ற போது இந்த நவீன உலகில் பலவிதமான சோதனைகளும் பலவிதமான தாக்குதல்களும் அது உண்மையாக இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ என்று நினைத்து நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்ராயல் மக்கள் என்கின்ற அந்த இடத்தில் நம்மையும் வைத்து பார்ப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவராகிய இறைவனையே நம்பி வாழ்கின்ற போது நம்மையே தாழ்த்தி உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் அன்னை மரியாள் ஒப்புக் கொடுத்தார்களே, அனைத்து இறைவாக்கினர்கள் ஒப்புக் கொடுத்தார்களே, அதுபோல நாமும் ஒப்புக் கொடுக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமான ஆசீர்வாதமும் பலனும் உண்டு என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. ஆகவே ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கருணையில் வாழ்கிற இறை வார்த்தையில் வாசம் செய்கின்ற ஆலயத்தை நோக்கி நாம் செல்வோம். அவரையே நாம் நம்பியிருப்போம். ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு செல்வோம், ஜெபமாலை ஜெபிப்போம். இன்றைய கால சூழ்நிலைகளில் நம்முடைய மரித்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஜெபம் கீழ்ப்படிதலோடு ஜெபிக்கின்ற ஜெபம் விண்ணுலகம் நோக்கி கண்டிப்பாய் செல்லும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரையே வாழ்நாள் முழுவதும் நம்பியிருப்போம். தாவீது அரசரை போல ஜெபிப்போமா? எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, தாய்மடியில் தவழும் குழந்தை என்ன என் நெஞ்சம் என்னகத்தை அமைதியாய் கொண்டுள்ளது என்கின்ற அருமையான வார்த்தைகளுக்கு ஏற்ப இந்த உலகத்தில் வாழ்கிற நாங்கள் பல நேரங்களில் பல சோதனைகளில் எங்களை வாட்டி வதைக்கின்றது ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில் இதோ தாவீது அரசர் உம்மை நோக்கி கைகளை உயர்த்தி ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னை மரியாளே, தொடர்ந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிகிஸ்தல் ஆன்மாக்கள், வேதனைப்படுகின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கு நீ நித்திய பேரின்ப பாக்கியத்தை தந்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எனக்கு வேலை செய்வதற்கு மனநிலை வரவில்லை, கவனத்தோடு என்னால் வேலை செய்ய முடியல அப்படிங்கிறவளுக்கான ஆலோசனைகள். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவனம் சிதறல் இருக்கு இல்லையா, அதாவது எதெல்லாம் தடையா இருக்கு அந்த கவனம் சிதறலுக்கு. இது சில விஷயங்கள் இருக்கலாம், சில காரியங்கள் குறித்து இருக்கலாம், சில நபர்கள் இருக்கலாம், இல்லைன்னா சில செயல்கள் கூட இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட காரியங்களை கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க, இல்லைன்னா தூக்கி கூட போட்டுருங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த உற்சாகமற்ற அந்த நிலையை வந்து உற்சாகமா மாற்றக்கூடிய அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக. இப்போ எல்லாரும் மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பயன்படுத்துகிறோம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம்.
ஒருவேளை அதோடைய மெமரி ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன, அதை பேக்கப் எடுக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எதெல்லாம் தேவையோ அதை பேக்கப் எடுக்கிறோம். தேவையில்லாத ஃபோட்டோஸோ வீடியோஸை டெலீட் பண்ணிடுறோம். அப்போது அதுக்கான ஸ்பேஸ் அடுத்த புதிய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை புதிய ஆப்ஸ் நம்ம எல்லாம் பதிவிறக்கம் பண்ணுறதுக்கோ ஸ்பேஸ் என்ன பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம். அப்போ அது போல தான் நம்முடைய மனநிலை, மைண்டும் அப்படிங்கிறது. அப்போ எனக்கு கவனத்தை செலுத்தலைன்னா அங்கே ஏற்கனவே போய் என்னமோ என்ன இருக்குது, ஆக்குப்பை ஆகிருக்குது. நிறைய விஷயங்கள் எனக்கு போய் மண்டையில் ஸ்டோர் ஆகி நிற்குது. அப்போ அதெல்லாம் நான் டீக்ளட்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதெல்லாம் தேவையில்லையோ அதை பிரித்து, இந்த எண்ணங்கள் எனக்கு ஓகே, இது இருக்கட்டும், இது இருந்தால் நான் உத்வேகத்தோடு செயல்பட முடியும், இந்த எண்ணங்கள் எனக்கு தேவையில்லை, இதை என்ன பண்ணுறோம், தூக்கி அதாவது இப்பெல்லாம் வந்து சாலை ஓரங்கள் அந்த வண்டி வரப்போ மக்கும் குப்பை மக்காத குப்பையா கொடுங்கன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி நம்ம மைண்டுக்குள்ள இருக்க குப்பையா வந்து வெளியேற்றிடணும். மைண்டில் இருக்கக்கூடிய குப்பையும் வெளியேற்றணும். அது போல வேலை செய்யக்கூடிய அந்த டேபிள் அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பைகளும் வெளியேற்றப்பட வேண்டும். கண்டிப்பா. இன்னும் என்னென்ன இருக்குன்ற தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். நவம்பர் 4. புனித சார்லஸ் பொரோமியோ. இத்தாலி நாட்டில் அரோனா பகுதியில் வாழ்ந்த கில்பர்டோ பொரோமியோ மார்கரெட்டா தே மெடிசினி பெற்றோருக்கு கிபி 1538ஆம் ஆண்டு பிறந்தார். பொரோமியோ கிபி 1554ஆம் ஆண்டு மிலானில் திருச்சபை சட்டம் மற்றும் குடியுரிமை சட்டத்தில் பட்டம் பெற்ற இவர் குருவாக விருப்பம் கொண்டு குருத்துவ பயிற்சி முடித்து கிபி 1563ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் நாள் அருட்குருவானார். திறந்து பொது சங்கத்தில் மறைக்கல்வி, திருப்பலி நூல் மற்றும் கட்டளை ஜெபங்கள் ஆகியவற்றை திருத்தம் செய்து ஒழுங்குபடுத்தும் குழுவில் பணியாற்றிய அருட்தந்தை பொரோமியோ கிபி 1564ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் நாள் மிலான் நகரின் பேராயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காக அனுதினமும் ஜெபித்த பேராயர் சார்லஸ் பொரோமியோ ஆயர்களிடமும் குருக்களிடமும் தூய வாழ்வு வாழுங்கள், பாவத்தை அடியோடு விட்டொழியுங்கள், கடந்த கால தவறுகளுக்காக தவம் செய்யுங்கள் என்று அறிவுறுத்தினார். ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து அவர்களின் நிலையான வாழ்விற்காக உழைத்த பேராயர் சார்லஸ் பொரோமியோ குருக்களிடம் ஏழைகளை அன்பு செய்து அவர்களுக்கு உதவுவதில் சிறந்து விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாடுபட்ட இயேசுவின் திருச்சிலுவையினை தன் தோளில் சுமந்து வீதிகளில் நடந்த இவர் ஆண்டவர் இயேசு நற்கருணையினை ஏற்படுத்தி நமக்கு அவரது எல்லையற்ற அன்பை வழங்கியிருக்கிறார் என்று போதித்தார். தன் வாழ்நாள் முழுவதும் நற்கருணை ஆண்டவரை விசுவசித்து திருச்சிலுவையினை நேசித்து வாழ்ந்த பேராயர் மேதகு சார்லஸ் பொரோமியோ கிபி 1584ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் நாள் விண்ணகமடைந்தார். ஆயர்களிடமும் குருக்களிடமும் அன்போடு இருந்து ஏழை மக்களுக்கு வாழ்வளித்த பேராயர் சார்லஸ் பொரோமியோவினை திருத்தந்தை 5ஆம் பவுல் கிபி 1610ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தி வேதியர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித சார்லஸ் பொரோமியோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பங்கு தலங்களில் பணி செய்கின்ற வேதியர்களுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாளில் வந்து நமக்கு அந்த ஒரு உற்சாகமற்ற நிலை, ஒரே வேலையை நம்ம வந்து ரொட்டீனாக செஞ்சுட்டு இருக்கிறதால அட போடா அதே வேலையை தானே செய்யணும் அப்படின்ற ஒரு நிலை வரப்போ அதை நம்ம உற்சாகமாக மாற்ற முடியும் அப்படின்றதுக்காக நம்ம இன்றைய நாளில் பேசிட்டு இருக்கோம். அடுத்த வழி என்ன? ஸோ அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார்லி சாப்ளினுடைய தி கிரேட் டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு
பழைய திரைப்படம். அப்போ அந்த திரைப்படத்தில் வந்து ஹிட்லரை அப்படி சித்தரித்து அவர் வந்து யூதர்களுக்கு என்ன கொடுமை செஞ்சாங்களோ அது அப்படியே வந்து இந்த படத்தில் கொஞ்சம் அப்படி உல்டாவாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொடுமை செய்வது போல் அந்த படம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு காட்சி அமைப்பு, அந்த ஹிட்லராக நடித்த சார்லி சாப்ளின் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக குடுகுடுன்னு ஓடுவார், கொஞ்ச நேரம் பியானோ வாசிப்பார், ஒரு 2 செகண்ட் வாசித்துட்டு உடனே எந்திரிச்சு போய் ஒரு இடத்துல நின்று போஸ் கொடுப்பாரு. உடனே அந்த இடத்துல அவரை டிராயிங் வரைகிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க இவர் வந்து நின்னோடனே கடகடன்னு வரைவாங்க. 2 செகண்ட் அடுத்து திரும்ப என்ன பண்ணுவார், ஓடுவார். ஓடனோடனே இன்னொரு ரூமில் அந்த அவருடைய செனட் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களோட 2 வார்த்தை அப்படி கடகடன்னு பேசுவார். அடுத்து இதே மாதிரி என்னன்னா எல்லா வேலையும் திரும்ப திரும்ப என்ன பண்ணுவார், செய்வார் ஒரே நேரத்தில். நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி மாடு நுனிப்புள் மேய்ஞ்ச மாதிரி, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம். இப்போ இதில் எதுவும் ஒரு பலன் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஆல்ரெடி எனக்கு வேலை செய்கிறதுக்கே மனநிலை இல்லை. அப்போ நான் இது போல் மல்டி டாஸ்கிங் அந்த நேரத்தில் பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக அது என்னோட இன்னும் கவனத்தை வந்து கவனச்சிதறலை தான் ஏற்படுத்துமே தவிர கவன குவிப்பை வந்து என்ன பண்ணாது, ஏற்படுத்தாது. அப்போ ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்ய நான் எனக்கு மேலே செய்யறதுக்கே மனநிலை இல்லை. அப்போ அதை நான் மீண்டும் உருவாக்கி கொள்ளாத, திரும்ப அகைன் நான் என்ன சொல்றது, மீண்டுமே அதை நான் எனக்குள்ள உருவாக்கி கொள்ள ஒரு கவனத்தோடு நான் வேலை செய்ய நான் முயற்சி மேற்கொள்கிறேன். அப்போ அந்த மாதிரியான நேரங்கள்ல ஒரு நேரத்துல ஒரு வேலையை உருப்படியா செய்ய கற்றுக்கொள்வோம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அவனுக்கும் கடவுளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, கடும் கோபத்தில் இருந்தாரு கடவுள். ஏதோ ஒரு சூழல், அவர் முன் போய் நின்றான். இவன் கண்டதும் கடுகடுப்பானார் கடவுள். என்ன ஏது என்று தெரியாமலேயே தொடர் சாபம் போட்டு விட்டார். அடுத்த பிறவியில் நீ ஒரு எழுத்தாளராய் பிறப்பாயாக, எழுதி வறுமையில் உழல்வாயாக. ஒரு புறம் வறுமையை ஓட்ட வயிறு வளர்க்க எழுதுவாயாக, இன்னொரு புறம் கலைப்பசிக்காக எழுதியே ஆக வேண்டும் என்று எழுதி நேரத்தை விரயம் செய்வாயாக. உன்னை சுற்றியுள்ள அறிவு ஜீவிகளே உன்னிடம் அறிவு கொள்ளையடிப்பார்களாக. உன்னை எழுதச் சொல்லி ஏவி விட்டு உன் எழுத்துக்கு ஆதரவு தராமல் எட்டி நின்று அவர்கள் எள்ளி நகையாடுவார்களாக. புலவருக்கே உரித்தான அண்டி பிழைக்கும் வறுமை உன்னிலும் உரித்தாகுக. வறுமையில் நீ உழன்று போய் மன உளைச்சலில் ஊறிப்போய் புலம்பி திரிவாயாக. சாபத்தை கேட்ட அந்த மனிதன் முகம் வெளிரி போனான். வெளிரி போய் சொன்னான், என்ன அடுத்த பிறவியில் போயும் நான் ஒரு எழுத்தாளனா? என்ன கொடுமையான சாபம் இது! என்னை நீ புரட்டி பார், உன் வாழ்க்கையையே நான் புரட்டி போடுகிறேன் என்று சொல்லும் அதே புத்தகம்தான் புத்தகங்களை படைக்கும் எழுத்தாளர்களை வறுமையில் புரட்டி போடுகிறதே. என்னடா இது எழுத்தாளனுக்கு வந்த சோதனை! ஆங்கில எழுத்தாளர் ஒருவர் மனம் வெறுத்து போய் இப்படி பதிவிட்டிருக்கிறார். வாசகர்களே, புத்தகத்தை பணம் கொடுத்து படியுங்கள். இரவல் தந்து இரவல் கொடுத்து எழுத்தாளன் வயிற்றில் அடிக்காதீர்கள். இரவல் தந்துதான் ஆக வேண்டும் என்ற சூழல் வரும் என தெரிந்து விட்டால் அந்த புத்தகத்தை எரித்து விடுங்கள். நீங்கள் வாங்கிய ஒரு புத்தகம் நல்ல புத்தகம் எனப்பட்டால் 4 பேரை வாங்க வையுங்கள். அப்போதுதான் எழுத்துக்கலையும் வளரும், எழுத்தாளனின் வயிறும் வளர்க்கப்படும். நல்லா இருக்குல்ல? அங்கீகரிப்பையும் நிராகரிப்பையும் பொருள்படுத்தி இருந்தால் நான் அந்த இடத்திலேயே என்றோ நின்றிருப்பேன், இந்த இடத்திற்கு வந்திருக்க மாட்டேன் என்கிறார் எழுத்தாளர் வண்ணதாசன். வீடில்லா புத்தகங்களை மனம் வெறுத்து பார்க்கின்றேன் தெருவோர கடைகளிலே. புத்தகமில்லா வீடுகளை பரிதாபமாக பார்க்கிறேன், உளம் வெறுத்து போகிறேன். எழுதி வரும் எழுத்தாளனாகிய நானும் மனம் வெறுத்து கிடக்கிறேன் வீடில்லாமல். இருந்தாலும் எழுதி படைத்து கொண்டே இருப்பதால் எழுத்தாளரும் கடவுளே. ஏனென்றால் இலட்சிய எழுத்தாளருக்கு சாவில்லை, லட்சிய எழுத்துக்கும் சாவில்லை. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். உற்சாகத்தோடு வேலை செய்வதற்கு, உத்வேகமாக நான் வேலை செய்வதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததா என்ன? கண்டிப்பாக நம்ம வந்து உற்சாகமாக வேலை செய்யணும் அப்படின்னா அடுத்ததான் கண்டிப்பாக இதை பண்ணி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரே நோக்கத்தோட அந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளுடைய கவன சிதறல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொட்டீனாக செஞ்சுட்டு இருக்க ஏதாவது ஒன்று வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ் எதாவது பார்க்கணுன்னா என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்குள்ளே கேட்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட வந்து இறக்கமே அதுக்கெல்லாம் காட்டாமல் நான் செஞ்சு அதை ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுடைய வேலை என்னவோ அந்த நோக்கத்தை கரெக்டாக செய்யணுன்றாங்க. கண்டிப்பாக. ஏன்னா வேலை செய்கிறப்ப ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் வரத்தான் செய்யும். அந்த இடைஞ்சல்கள் மேலே
மேல நம்ம பரிதாபப்பட வேண்டிய தேவை, அதன் மீது இரக்கம் காட்ட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு ஓகே இது எனக்கு தொந்தரவு செய்கிறது, என்ன கவனத்தோடு வேலை செய்ய விடலை அப்படின்னாலே அதை அவாய்ட் பண்ணிடுறது தான் நல்லது. பல பேரோட குமரல் என்னவா இருக்குன்னா, அட போப்பா இதெல்லாம் நாங்கள் எத்தனை தடவை ட்ரை பண்ணிட்டோம் ஆனால் முடியலையே அப்படின்னு. வெரி சிம்பிள். நம்ம பல நேரங்களில் சொல்லியிருக்கிறோம் மொபைல் ஃபோனால் ஏற்படக்கூடிய டிஸ்டர்பன்ஸ். அப்போ அந்த மொபைல் ஃபோனை சைலண்டில் போட்டு கவுத்தி வைக்கிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநோய். அந்த ஃபோன் அடித்தாலும் அடிக்கலனாலும் அடித்தது போல ஒரு மனநிலை ஒரு கேட்குது. எனக்கு மெசேஜ் வந்துட்டோம், மெசேஜ் டோன் கேட்டுச்சு, எனக்கு ஃபோன் வந்துச்சோ, ஃபோன் டோன் கேட்டுச்சு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடிக்ட் ஆகி நிற்கிறோம். ஸோ அப்போ இதெல்லாமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்போ இதில் எந்த ஒரு தயவுதாட்சணையும் பார்க்காம, எந்த ஒரு இரக்கமும் காட்டாம, அது வேண்டான்னா வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ட்ராங் அதை பதில் சொல்லி நம்ம பழகிப்போம். தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் மதிப்பீடுகளின் படிநிலை என்பதை பற்றி உங்களோடு நான் 4 நாட்கள் பகிரவிருக்கிறேன். ஹையரார்கி ஆஃப் வேல்யூஸ், மதிப்பீடுகளில் ஒரு படிநிலை இருக்கிறது. இது இயேசுடைய வாழ்வில் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பண்பு. மதிப்பீடுகளிலும் ஒன்று இன்னொன்றை விட மேலானது என்பதை இயேசு எப்பொழுதும் வலியுறுத்தி வந்தார். மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு உணவு பற்றிய இயேசுவின் பார்வை. இயேசு நமக்கு இறைவேண்டல் செய்ய கற்றுக் கொடுத்த போது, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று மன்றாட கற்றுக் கொடுத்தார். உணவு என்பது ஒரு முக்கியமான மதிப்பீடு. ஆனால் அந்த உணவையும் இயேசு 4 விதங்களில் பார்த்தார், 4 வகைகளில் பார்த்தார். இன்று உடலுக்கு தேவையான உணவு என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுவின் பார்வையில் உணவு என்பது முதலில் நம்முடைய உடல் வாழ்வுக்கு தேவையான ஒன்று. அந்த உணவை நாம் நாள்தோறும் பெற வேண்டும் என்று இயேசு மன்றாட கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, இயேசுவின் வாழ்வில் உணவுக்கு அவர் அழுத்தம் கொடுத்த பல எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக மார்க் நற்செய்தி 5:43 ஒரு நுட்பமான ஒரு சிறிய தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொழுகை கூட தலைவருடைய மகளை, சிறுமியை இயேசு உயிர்த்தெழச் செய்கிறார். மார்க் 5:43 கடைசியாக நாம் வாசிக்கிறோம், இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆகவே உயிர் பெற்று எழுந்த சிறுமிக்கு உணவு கொடுங்க என்று இயேசு சொல்கிற ஒரு சிறிய தகவல் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உணவினுடைய முக்கியத்துவத்தை இயேசு உணர்ந்திருந்தார். இன்னொரு நன்கு அறிந்த ஒரு எடுத்துக்காட்டு மார்க் 6:37. பாலிநிலத்தில் இயேசுவோடு அவரது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் மீது இயேசு பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவு கொடுக்க விரும்பினார். மார்க் 6:37 நாம் வாசிக்கின்றோம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி இயேசு அப்பங்களை பலுக்கி அனைவருக்கும் வயிறார உணவு கொடுத்தார். ஆகவே உடல் வாழ்வுக்கு தேவையான உணவு அனைவருக்கும் அவசியமானது என்பதை இயேசு அறிந்திருந்தார். எனவே அதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். தொழுகை கூட தலைவருடைய மகள் இறந்தபோது அவளை உயிர்த்தெழச் செய்து அவளுக்கு உணவு கொடுங்க என்று சொல்கிறார் பாருங்க. ஆகவே நீங்களே உணவு கொடுங்க, யாரும் பசியோடு போய்விடக்கூடாது, எனவே வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்கிற ஒரு மதிப்பீட்டை இயேசு கொண்டிருந்தார். அனைவருக்கும் உணவு, அனைவருக்கும் வயிறார உணவு என்பது இயேசுடைய மதிப்பீடாக இருந்தது. இன்றும் உலகில் பசியோடு வாழ்பவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற பணியை திரு அவை இயேசுவின் கட்டளையால் செய்து வருகிறது. நான் பசியாயிருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள் என்ற இயேசுவின் வாக்கை மனதில் நிறுத்தி நாமும் பிறருக்கு உணவு வழங்குவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு வேலையை நம்ம வந்து ரொட்டீனாக செஞ்சுட்டு தான் இருப்போம். வேறு வழி கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கை அப்படி தான் நம்ம கடந்து போய் ஆகணும். இருந்தாலும் அதை நம்ம உற்சாகமாக செய்யணும்ப்பா அப்படின்றதுக்கு சில வழிகள் வேணும்ல. அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்தது என்ன? ஸோ அடுத்ததாக ஒரு விதி, ஒரு ரூல் ஒன்று சொல்கிறாங்க, இந்த ரூலை ஃபாலோ பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இது உறுதிப்பட ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயம் நல்ல மாற்றங்களை வந்து கொடுக்கும். என்னன்னா 50-10 ரூல் அப்படின்னு சொல்றது. 50-10
10 50 10 அப்படிங்கிறது. ஏன்னா மொத்தம் 60 ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதில் 50 நிமிடங்கள் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல், எனக்கு ஃபோனே வந்தாலும் அந்த ஃபோனை நான் என்ன பண்ண மாட்டேன், அட்டன் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு அந்த வேலை மட்டும் அந்த வேலையில் கவனம் செலுத்த, மற்ற பராக் பார்க்குறதோ மற்றவங்க கிட்ட பேசுகிறதோ என் சேர்லேருந்து எந்திரிச்சு போகிறதோ இந்த மாதிரியான எந்த வேலைகளும் கிடையாது. அந்த 50 நிமிடங்கள் எனக்கான முழுமையாக நான் வேலைக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். அந்த ரிமைனிங் 10 நிமிஷம் இருக்கு இல்லையா, அந்த 10 நிமிஷத்தில் ஒரு சின்ன ரிலாக்ஸ் பண்ணிட்டு, ஓகே எதுவும் ஃபோன் வந்திருக்குதா, அது இம்பார்ட்டண்ட்டாக திரும்ப கூப்பிடணுமா, மெசேஜ் போடணுமா, இல்லை இந்த இடத்துல எந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு வரணுமா, என்ன தேவைகளை நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அந்த 10 நிமிடங்கள் அதுக்கு. இப்போ ஒவ்வொரு ஒரு மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் அலுவலகத்தில் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ இந்த 50-10 ரூல், நான் 50 நிமிஷம் ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணுவேன், வேலை பார்க்குறேன், 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம 50 நிமிஷம் மோஸ்ட்லி ரிலாக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் தான் வேலை பார்க்குறதா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் ஆஃப்கோர்ஸ் இதுதான் நடக்கும் இல்லையா நிறைய ஆஃபீஸில். அது நமக்குள்ளேயும் இருக்கு. ஆனால் கொஞ்சமாவது அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த 50-10 வந்து நம்மளும் பயன்படுத்தி பார்ப்போமே. தொடர்ந்து பேசலாம் ஜோ. அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, கவனத்தோடு நான் வேலை செய்வதற்கு, கவனத்தை குவித்து என்னுடைய வேலையை சரிவர உற்சாகமாக நான் செய்வதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? எஸ், நம்மளுடைய ரொட்டீனான வேலை வந்து எதனால அந்த கவனம் வந்து அந்த சிதறல் ஆகுது அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு 3 சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல உணவு இல்லைனாலும் இது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நல்ல தூக்கம் இல்லைனாலும் இது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நல்ல வேலை இல்லை அப்படின்னாலும் இது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இது 3ஐயும் நம்ம சரிவர வந்து கரெக்டாக செஞ்சுட்டோம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம அழகாக விடுபடலாம். நிச்சயமா. ஏன்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தூக்கத்தை குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆயுள் நாட்களையும் குறைத்துக் கொள்கிறோம். ஏன்னா அந்த ஒரு சராசரியாக ஒரு மனிதனுக்கு வந்து 6லிருந்து 8 மணி நேரம் உறக்கம் அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்தது வேறுபடும். எல்லாருக்குமே 8 மணி நேரம் உறக்கம் தேவை, எல்லாருக்குமே 9 மணி நேரம் உறக்கம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ ஒரு 6 மணி நேரம் தூங்கினாலும் நல்ல தூக்கம். அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கணும், தூக்கத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் பார்க்குறதுல என்ன பண்ணிருங்க, ஸ்டாப் பண்ணிருங்க. மொபைல் பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்காதீங்க. நம்ம பல நேரங்களில் பெட்டுக்கு போய் படுத்ததுக்கப்புறமும் மொபைல் என்ன பண்ணுறோம், பார்க்குறது நம்மளுடைய பழக்கம் வச்சுக்கணும். அப்போ இதெல்லாம் என்னன்னா நம்முடைய தூக்கத்தை பாதிக்கக்கூடிய செயல்கள். இப்போ தூக்கம் பாதிப்புக்கு உள்ளாச்சுன்னா என்னால் வேலையில் கவனம் செலுத்த முடியாது. 2வது உணவு, நாம் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன வகையான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்குது. நாங்கள் விடுதியில் படிக்கிறப்ப எனக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எனக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு என்ன அப்படின்னா வெண்பொங்கல் போடுவாங்க. அது காலையில் 7 மணி 7:30 சாப்பிட்டுட்டு 8:30 காலேஜில் போய் உட்காந்தோம் அப்படின்னா அப்படி தாளாட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா அது போன்ற அந்த அரிசி வகையான உறவுகள் தான் நம்ம காலையில் எடுத்துக்கிறப்போ அது நமக்கு என்ன பண்ணோம், ஒரு ட்ரௌசி ஃபீலை என்ன பண்ணும், கொடுக்கும், ஒரு தூக்க கலக்கத்தை கொடுக்கும். அப்போ எந்த உணவை எப்போது நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால வேலையில கவனத்தை செலுத்தி வேலை செய்ய உற்சாகமாக இருக்க முடியும். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த உலகிலே மற்றவர்களோடு நாம் சேர்ந்து வாழும் இந்த காலகட்டத்திலே சூழலிலே ஒருவருடைய நடத்தை இன்னொருவரை பாதிப்பது, ஒருவருடைய நடத்தை இன்னொருவருடைய நடத்தைக்கு ஒரு வழியாக அமைவது என்பது சாதாரண ஒரு செயல்பாடு. ஒருவர் இன்னொருவரை பின்பற்றி அவர் செய்வதைப் போலவே இவரும் செய்து, அவர் நடப்பதைப் போலவே இவரும் நடப்பது, இதெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற ஒன்று. இந்த வேளையிலே இதோ விக்டர் கிச்சன் என்ற ஒரு அறிஞர் இப்படி அழகாக கூறுகிறார், people seldom improve when they have no other model but themselves to copy. நாம் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுமென்றால் நமக்கு ஒரு முன்மாதிரியை வேண்டும். அது மனிதராக இருக்கலாம், கருத்தியலாக இருக்கலாம், அல்லது ஒரு அறிவியலாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு முன்மாதிரியை வேண்டும். எனக்கு நானே முன்மாதிரி என்று ஒருவன் நினைத்து, நான் செய்வதுதான் சரி, இதுதான் மிக உயர்ந்தது, இதை தவிர வேறு நல்லது வேறெங்கும் இல்லை என்று சொல்லி ஒருவன் செயல்படும்போது அவன் நல்லவனாயிருப்பான், ஆனால் முன்னேற்றம் இருக்காது. நேற்று இருந்ததை போலவே இன்றும் இருப்பான், அதே போலதான் நாளையும் இருப்பான். ஏனென்றால் அவனுக்கு வேறெந்த முன்மாதிரியும் இல்லாத போது. மாறாக இந்த உலகிலே நம்மோடு வாழுகின்ற மனிதர்களை அல்லது கருத்தியல்களை நமது முன்மாதிரியாக கொண்டு
அதன் பிரகாரம் நானும் அதை போலவே நானும் முன்னேற வேண்டும் என்று அதை முன்வைத்து செயல்படும்போது அங்கே வளர்ச்சிக்கு வழி இருக்கிறது. தான் பின்பற்றுவதற்கு தன்னை தவிர வேறு எந்த முன்மாதிரியும் இல்லாத போது மக்கள் முன்னேற்றம் அடைவதில்லை. அங்கே ஒரு தேக்க நிலை ஏற்படும், வளர்ச்சி இருக்காது. எனவே வளர்ச்சிக்கு வழி என்ன என்று கேட்கும்போது நம்மை விட இன்னும் சிறந்திருக்கின்ற மனிதர்களுடைய முன்மாதிரிகளை பின்பற்றி நாமும் அப்படி வாழ்ந்து முன்னேறுவதைதான். எனவே முயன்று பார்ப்போம், வாழ்வில் உயர்வோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான பகுதி ஆன்றோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததாக உற்சாகமற்ற நிலையிலிருந்து உற்சாகமாக மாறுவதற்கு வழி அடுத்ததாக என்ன? ஸோ அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு ரொம்ப கடினமாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆண்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் அமைதியாக நம்முடைய மனதை வைத்திருக்க வேண்டும். கஷ்டம்தான். ஆண்களால இது எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடியதான். சில நேரங்கள் வீட்டில் வந்து கணவர்கிட்ட மனைவி என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார். உண்மையிலே அவர் என்ன பண்ணிருக்க மாட்டார், யோசிச்சிருக்கவே மாட்டார். உடனே மனைவி ஏன் என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா? இது பல குடும்பங்களில் பிரச்சனைக்கு காரணமாலாம் இருந்திருக்குது. இப்போ என்னன்னா, அப்போ ஒரு ஆனால் எதையுமே யோசிக்காம ஒரு அமைதியான ஒரு மனநிலையில் இருக்க முடியும். ஸோ இப்போ அதைத்தான் இங்கே என்ன பண்ண சொல்றாங்க, ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. அப்போ நான் கவனத்தோடு குவித்து வேலை செய்வதற்கு எங்களுடைய ஆசிரியர் சொல்லுவார், காலையில் எந்திரிச்சு படிக்கிறத வந்து கேட்போம். ஏன் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் படிக்கணும்னு சொல்றீங்க? நாங்கள் நைட்டு முழிச்சிருந்து ஒரு 11-12 மணி வரைக்கும் படிக்கிறோமே, ஏன் நீங்கள் அது வேணான்னு சொல்றீங்க அப்படிங்கிறப்ப அவர் சொல்லுவார், இந்த நம்முடைய மனநிலை எப்படிங்கிறது அப்படின்னா ஒரு ஸ்லேட் மாதிரி நீ நினச்சிக்கோ. அப்போ நீ காலையிலேருந்து என்ன பண்ணுற, அதை எழுதுற அழிக்கிற அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிற. அப்போ இரவு வரைக்கும் நீ உட்காந்து முழிச்சிருந்து படிச்சனா அதில் எவ்வளோ விஷயங்கள் எழுதி என்ன பண்ணிருப்ப, அழிச்சிருப்ப. அதில் தெளிவான விஷயம் இருக்காது. ஆனால் நீ காலையில் நீ எழுந்து அதை படிக்கின்ற பொழுது அது ஒரு அழிச்சு வச்ச ஸ்லேட்டு. அது அந்த ஸ்லேட் நீ அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ண போகிற, யூஸ் பண்ண போகிற. ஸோ அப்போ அதில் நீ எதை எழுதினாலும் அது என்ன பண்ணும், ஆழமாக மனதில் பதியும் அப்படிமா. ஸோ அப்போ என்னன்னா, அந்த நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய விஷயம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய மனது வந்து கருவாட்டு சந்த மாதிரி கசகசன்னு இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும். அப்போ தான் படிக்கிறது புரியும் அப்படிம்பார். ஸோ இப்போ இது எல்லாமே படிப்பதற்கு மட்டுமல்ல, எந்த ஒரு வேலையிலும் நான் கவனத்தை செலுத்துவதற்கு எனது மனது முதலில் அமைதியாக இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 to 15 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 மணி நேரம் கூட எதை பற்றியும் என்னாமல், அதான் நம்ம தியானம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சொல்லலாம், மெடிடேட் பண்ணுறோம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ அதை என்ன பண்ணுங்க, கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எந்தவித சிந்தனையும் இல்லாமல் அப்படி இருக்க பழகிக்கிட்டோம்னா எனக்கு நினைச்ச நேரத்தில் என்னால் கவனத்தோடு என்ன பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். என் மனம் நான் சொல்றத கேட்கும். கண்டிப்பா அதெல்லாம் ஸ்டார்டிங் செய்யும் போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் பயிற்சி செய்யும் பொழுது எல்லாமே வெற்றியாக மாறும். இன்னும் தொடர்ந்து பேசும் பார்த்த பகுதி பார்க்கலாம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடர் வழியாக மாதா தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று வரை நாம் இந்திய ஒன்றியத்தை பற்றி பார்த்தோம், ஒன்றியத்தை வழிநடத்துகின்ற அமைப்புகளை பற்றி பார்த்தோம். இன்று முதல் நாம் மாநிலங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் இந்தியாவே ஒரு மாநிலங்களின் கூட்டமைப்பு தான். இந்தியா என்பது இந்திய நிலவரைக்குள்ளால் இந்தியா என்கிற ஒரு நாடு ஒற்றை நாடல்ல, மாறாக இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களினுடைய கூட்டமைப்பாகவே இந்த இந்தியா இருக்கிறது. இது எப்படி இப்போதே பூகோள இந்தியா, அரசியல் இந்தியா உருவானது என்றால், பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை விட்டு சென்ற பிறகு அப்போதிருந்த பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய நிலப்பரப்பு பகுதிகள், பிரிட்டிஷ் இந்தியாவில் சேராமல் செயல்பட்டு கொண்டிருந்த 400க்கும் அதிகமான சிற்றரசு பகுதிகள், இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து சில சமஸ்தானங்கள், இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து தான் இன்று இருக்கிற காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி இருக்கிற இந்த அரசியல் வரைபடத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இதில் மாநிலங்கள் தான் பிரதானமான பங்கை வகிக்கின்றன. எனவே இங்கே கூட்டாட்சி தத்துவம் தான் நடைமுறையில் இருக்கிறது. இந்த கூட்டாட்சி தத்துவம் உயிர்ப்போடும் உயிரோடும் இருப்பது வரையிலும் தான் இந்த நாடு நாடாக இருக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் பல நேரங்களில் பல மாநிலங்கள் தாங்கள் சிதைக்கப்பட்ட பொழுது, நொறுக்கப்பட்ட பொழுது, தங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்ட பொழுது இந்த நாட்டிற்கு எதிராக எழும்பியிருக்கிறார்கள். ஈவன் இந்த நாட்டின் மீது போர் தொடுக்கிற அளவிற்கு கூட அவர்கள் தங்களுடைய படைகளை கட்டமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் பல்வேறு குழுக்கள் இந்த நாட்டிற்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்றன, மீறப்படுகின்றன என்று உணர்கிற பொழுது மனிதர்கள் தாமாக ஒன்று சேர்ந்த ஒரு குழுவாக மாறி தேசத்துக்கு எதிராக மாறிவிடுகிறார்கள். அப்படி அது நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால்
எல்லா மாநிலத்தையும் சரியாக நடத்துவதற்கு மத்தியில் இருக்கின்ற அரசு தயாராக இருக்க வேண்டும். கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு ஏறக்குறைய 28 மாநிலங்கள் இருக்கின்றன. யூனியன் டெரிட்டரிஸ் என்று சொல்லப்படுகின்ற யூனியன் பிரதேசங்கள் 9 இருக்கிறது. இன்றைக்கு காஷ்மீர் மாநில அந்தஸ்தை இழந்து ஒரு 3 விதமான லடாக், ஜம்மு காஷ்மீர் என்கிற யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஏறக்குறைய மொழிவழி மாநிலங்களாக இருக்கின்றன. தமிழ் பேசுகிற தமிழ்நாடு, மலையாளம் பேசுகிற கேரளா, தெலுங்கு பேசுகிற ஆந்திரா, இப்போது அதுவும் 2ஆக பிரிக்கப்பட்டு தெலுங்கானா, கன்னட மொழி பேசுகிற கர்நாடகா, மராட்டிய மொழி பேசுகிற மகாராஷ்டிரம், குஜராத்தி மொழி பேசுகிற குஜராத் என்றெல்லாம் இப்படி இந்தி மொழி பேசுகிற வட மாநிலங்கள் என்று ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மொழிகள் இருக்கின்றன. எனவே மொழி அடிப்படையிலான மாநிலங்களாகத்தான் பல்வேறு மாநிலங்கள் இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த பன்முகத்தன்மை தான் இந்தியாவினுடைய அழகு. இவ்வளவு பன்முகத்தன்மையோடும் இவ்வளவு ப்ளூராலிட்டி என்று நாம் அதை வர்ணிக்கிறோம். இவ்வளவு பன்முகத்தன்மையோடு அது செயல்படுகிற பொழுது, இணைந்து செயல்படுகிற பொழுது அது ஆற்றல் மிக்கதாக மாறுகிறது. ஆனால் இந்த பன்முகத்தன்மை சிதைக்கப்படுகிற பொழுது, ஒற்றை ஆட்சி தத்துவம் இதன் மீது திணிக்கப்படுகிற பொழுது இந்தியா தன்னுடைய அழகை இழந்து போய்விடுகிறது. எனவேதான் பல நேரங்களில் ஏன் மக்கள் ஒற்றைத்தன்மைக்கு எதிராக எழுகிறார்கள் என்றால், தங்களுடைய தனித்தன்மை எங்கே பறிபோய்விடுமோ, பாதிக்கப்பட்டு விடுமோ என்கிற அச்சத்தின் காரணமாகத்தான். ஏனென்றால் இந்த நாடு சாதிகளால், மதத்தால், மொழியால், இனத்தால், பிறப்பிடத்தால், வாழ்விடத்தால், இப்படி பல்வேறு விதங்களில் வேறுபாடுகளால் பல பன்முகத்தன்மைகளை உள்ளடக்கியது. ஆயிரக்கணக்கான சாதிகள், நூற்றுக்கணக்கான மொழிகள், நூற்றுக்கணக்கான சமயங்கள் என்று இது பல பன்முகத்தன்மைகளை கொண்டிருக்கிறது. எனவே ஒரு நாடு, ஒரு மதம், ஒரு மொழி, இவையெல்லாம் இந்த ஒன்று சொல்வதே இந்தியாவிற்கு ஆபத்தானது, இந்திய குடியாட்சிக்கு எதிரானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே மாநிலங்கள் அதனுடைய தனித்தன்மையோடு மதிக்கப்பட்டு, மாநிலங்களுக்குரிய அதிகாரங்கள் சரியாக வழங்கப்பட்டு, மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான போக்கு நிலவுகிற பொழுதுதான் நாடு வளர்ச்சியை நோக்கி நடைபெறுகிறது. இல்லை என்றால் இந்த நாட்டில் குழப்பங்கள் தலை தூக்குகிற பொழுது அன்றைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது, எதிர்கால சந்ததிக்கான அமைதி பாதிக்கப்படுகிறது. இவையெல்லாம் உருவாவதற்கு காரணம் எதையோ யாரோ எவர் மீதோ திணிப்பதன் காரணமாக. எனவே மாநிலங்கள் என்று நாம் பார்ப்பதெல்லாம் இந்தியாவிற்கு வலிமை சேர்ப்பதாக இருக்க வேண்டும். எல்லா மாநிலங்களும் ஓரளவு சமமாக நடத்தப்படுகிற பொழுது இந்தியா கண்டிப்பாக வலிமை வாய்ந்த ஒரு நாடாக மாற முடியும். எனவே மாநில உரிமைகளுக்காக உழைக்க வேண்டியது அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது என்றே நான் உரத்து சொல்லுவேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோடு இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். கவனத்தை குவித்து நான் வேலை செய்வதற்கு, உற்சாகமாக வேலை செய்வதற்கு செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க? பெரும்பாலும் பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்லிகை சாமான் வந்து வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நைட்டு முன்னாடியே வந்து உட்காந்து ஒரு லிஸ்ட் எடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா, கடைக்கு முன்னாடி போய் பார்க்குறப்போ கண்ணில் படுறது எல்லாமே வாங்கி போடணும்னு தோணும். அதனால் நம்மளுக்கு ஒரு லிமிட் வேணும். ஸோ என்ன செய்கிறோமோ அதை கரெக்டாக வந்து வாங்குறோமோ அதை எழுதிடணும். அதே மாதிரி தான் நம்மளுடைய கவனம் நம்ம செய்கிற வேலையில் வந்து சிதறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பர்டிகுலரா நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது ஒரு 3 வேலையை மட்டும், ஓகே இந்த 3 வேலையை நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிறோம்ப்பா அப்படின்ட்டு நைட்டே நம்ம நோட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோட்டட் நம்மளுக்கு நாளைக்கு ஞாபகப்படுத்துறப்போ ஓகே அந்த வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். நிச்சயம் வேலை செய்யக்கூடிய மனநிலையோடு நம்ம தூங்க போறப்போ மறுநாள் வேலை செய்யணுங்கிற ஒரு மனநிலை நமக்கு வந்துவிடும். ஸோ அப்போ டாப் 3 ப்ரியாரிட்டிஸ், இந்த வேலையை இன்னைக்கு நான் என்ன பண்ணணும், முடித்து வைக்க வேண்டும். சிறப்பு கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, பந்தல் சாகுபடி. இந்த டைமில் நம்மளுடைய புரட்டாசி, ஐப்பசி இந்த காலகட்டத்தில் பந்தல் காய்கறிகள் போடுறது பொதுவாக நல்ல பலன் தரும். ஏன்னா பொதுவாகவே மழைக்காலத்தில் நல்ல எல்லா பொருள்களுமே விலை நல்லா விற்குங்க, விளைச்சலும் நல்லா வரும். அதனால் நம்ம அது போடலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து பனிக்காலத்தில் பெரும்பாலான இடத்துல பெரும்பாலான மக்களுக்கு வந்து சரியான விளைச்சல் வராது. மழைக்காலத்துலேயும் அவங்க செய்ய தெரியாமல் செஞ்சு அதிக லாபம் எடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம முறையாக செஞ்சோம்னா நம்ம பொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கும்.
அப்போ அப்படி முறையாக செய்யணும்னா பீர்க்கங்காய், பாகற்காய், கோவக்காய், புடலங்காய், சுரைக்காய், அவரைக்காய் இது மாதிரியான கொடி வகை பயிர்களுக்கு மழை தண்ணீர் தேங்காத மாதிரி வடிகாலை எடுத்து விட்டுறணும். 1. 2வது, மாதம் 2 முறை ட்ரைகோடர்மா விரிடி 200 லிட்டரில் 1 லிட்டர் கலந்து தரையில் ஊற்றி விட்டுறணும். 2. 3வது, முடிஞ்ச வரையிலும் செடியை சுற்றி மண் மேடு போட்டு செடியிலேருந்து ஒரு 1 அடி 2 அடி அல்லது 3 அடி தள்ளி தண்ணி கிடைக்கிற மாதிரி பண்ணினா நல்லது. அதிகமான ஈரம் இருக்கிறப்ப கொடி வகை பயிரில் கொடி வெடிக்கும். கொடி வெடித்தா அந்த இடத்துல தவறான கிருமிகள் போய் உட்காரும், பூஞ்சை தொற்று வரும், நமக்கு பாதிக்கப்படும். அளவுக்கு அதிகமான ஈரம் நம்ம நிலத்தில் இருக்கிறப்ப இலைகள் நீர் கோர்த்துரும், பூச்சி வரும், புழு வரும், நோய் வரும். திருப்பி சொல்கிறேங்க, தண்ணீரை வடிகட்டி எடுத்துடணும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் வடிகட்டி போயிடணும். நம்ம செடியை பக்கத்தில் மண்ணை திட்டு மாதிரி போட்டுறணும். ஒரு அடிக்கு தள்ளி தான் தண்ணி விழுகணும். அந்த கவனம் வச்சுக்கணும். தேவையில்லாத இலைகளை கிள்ளி எடுத்துடணும். பொதுவாக கொடிகளை பொறுத்தவரை 12 நாளைக்கு ஒரு முறை முட்டை அமிலம் தயார் செஞ்சு 10 லிட்டருக்கு 50 மில்லி முட்டை அமிலம், ஹியூமிக் அமிலம் 50 மில்லி, 20 மில்லி சோலுபாருங்கிற போரான் பவுடர், 50 மில்லி கடல் பாசி உரம், இது கலந்து இலைகளில் தெளிக்கணுங்க. இந்த அப்சா 80 பூ எடுத்ததுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் இந்த அப்சா 80 60 கிராம் கலந்துக்கலாம். நோய் வரக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சூடோமோனாஸ் பவுடராக 200 கிராம் கலந்துக்கலாம். பூச்சிகள் கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெர்டிசீலியம் லக்கானி 100 மில்லி கலந்துக்கலாம். இந்த கலவையை 1 நாள் வச்சிருந்து இலைகளில் தெளிக்கணும். எப்போ? 12 நாளைக்கு ஒரு முறை, அல்லது ரொம்ப ஒஸ்ட்டாக போனால் 15 நாளைக்கு ஒரு முறை. எவ்வளோ மழை பெஞ்சாலும் தெளிக்கணும். எப்போ மழை விட்டுருக்கு, ஒரு 3 மணி நேரம் எப்போ நமக்கு கேப் இருக்குது அப்போ தெளிச்சிடணும். அப்படி ஒரு கேப்பில் தெளிக்கிறப்ப அது நம்ம தெளித்த அரை மணி நேரத்துலேயே செடிக்குள்ளே போயிடும். இருந்தாலும் ஒரு 3 மணி நேரம் இருக்கிறப்ப சிறப்பான விளைச்சல் இருக்கும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கணும். என்ன மனசில் வச்சுக்கணும்? சூடோமோனாஸ் பவுடராக கண்டிப்பாக கொடுக்கணும். சோலுபாருங்கிற போரான் பவுடர் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்சா 80 60 மில்லி தரணும். இது செஞ்சாலே பூச்சி வராது, நோய் வராது. சத்துக்காக பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் கொடுக்கணும், அல்லது மீனமில்லாம் தரணும். இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னாலே காய்கள் எந்த விதமான இது இல்லாமல் ஒரே சீராக முறையாக வர வாய்ப்பு இருக்குது. இதற்கான பொருள்களை முன்கூட்டியே தயார் பண்ணி வைங்க. இலைகளில் சீரான இடைவெளியில் கேலண்டரில் மார்க் பண்ணி தெளிங்க. பந்தல் காய்கறிகளை நிச்சய வெற்றி பெறலாம். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாளில் உற்சாகமற்ற நிலையிலிருந்து உற்சாகமாக மாறுவதற்காக சில வழிகள் நம் செய்யும் வேலையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் இந்த வேலையில் வந்து நம்ம மற்றவங்களோட என்ன பண்ணுறோம், நம்மளை ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம். அது அதிகமாக நடக்கும். எப்போவுமே இந்த ஒப்பிட்டு பார்க்கறது, கம்பேரிஷன் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒன்று. நம்ம எப்போவுமே எப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா, நேற்றைய எனக்கும் இன்றைய எனக்கும் நாளை எனக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு, அதுதான் நல்ல கம்பேரிஷனை தவிர நான் பிறரோடு என்னை ஒப்பிட்டு பார்ப்பது அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே தவறான. இன்னைக்கு ஒரு பறக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட போய் நீச்சல் அடிக்கக்கூடிய குழந்தைகிட்ட பாரு எவ்வளோ அழகாக நீச்சல் அடிக்குன்னு சொன்னால் அப்போ அந்த பறக்கக்கூடிய திறமை இல்லாமல் போய்விடும். அப்போ அதுபோல் நம்ம வேலை செய்யக்கூடிய நேரங்களில் ஒருத்தர் உற்சாகமாக நாள் முழுவதும் உற்சாகம் என்ன பண்ணலாம், வேலை செய்யலாம். ஒருத்தர் ஒரே நேரத்தில் 3-4 வேலை மல்டி டாஸ்கிங் பண்ணுற அளவுக்கு ஒரு என்ன பண்ணலாம், திறமை இருக்கலாம். அப்போ அதே திறமை எனக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஸோ இப்போ நம்ம விவிலியத்தில் அழகாக வாசிக்கிறோம். ஒரு நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்ட ஒரு செல்வந்தர் அவன் பணியாளர் 3 பேரை கூப்பிட்டு ஒருத்தனுக்கு அவங்களுடைய திறமைக்கு ஏற்றார் 5, 3, 1 என்ன பண்ணியிருக்கிறார், தாளந்தை கொடுத்துட்டு போனார். அப்போ அதுபோல தான் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய திறமைக்கு ஏற்றார் அதுக்கேற்ற தாளந்துகளை என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அப்போ அதை நான் இன்னொருத்தனோட ஒப்பிட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வேலை செய்யணுங்கிற மைண்ட் செட்டு இருக்காது. அதனால அந்த கம்பேரிஷன் அந்த இடத்துலையுமே விட்டுவிட வேண்டும் அப்படின்றத நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பார்த்து பகுதி பார்க்கலாம்.
அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக மனிதன் வயதாக அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே சமயம் பிரெயின்ல சில பிரச்சனைகள் வந்தால் வயதான காலத்துல வரும், எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு பலருக்கு வரும். அவங்களுக்கு என்ன மாதிரி உபாதைகள் ஏற்படும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது இப்போ நமக்கு வயது ஆக ஆக அந்த டீஜெனரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து இயற்கையானது தான். அதாவது தேய்மானம் அப்படின்றது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது மனித உடலுக்கும் அது பொருந்தும். அது நாள் ஆக 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 அது தேய்மானம் அதிகரிச்சுட்டே போகும். அப்போ அதோட செயல்பாட்டு வந்து நமக்கு குறைஞ்சிட்டே வரும். இது வந்து இயற்கை. பட் எல்லாருக்குமே என்ன ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், என் வேலையை வரைக்கும் போது நான் பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொருத்தரை நம்பி இன்னொருத்தருக்கு நம்ம தேவையில்லாமல் எல்லா ஒரு காரியத்துக்கும் வந்து இன்னொருத்தருக்கு நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்றது எல்லாரோடைய ஒரு இயற்கையான ஒரு நியாயமான ஆசை. ஸோ அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்தே நம்ம சிறு வயது முதலே வந்து அந்த டீஜெனரேஷன் ப்ராசஸ், அந்த தேய்மான ப்ராசஸை நம்ம எவ்வளோக்குறோம் அதை அப்படியே நிறுத்த முடியாது, அதை நம்ம குறைக்க முடியும். இப்போ வண்டிக்கு எப்படி நம்ம அப்பப்போ சர்வீஸ் பண்ணி பழைய வண்டியை புது வண்டியை மாற்றி வச்சுக்கிறோம், அதுக்கு அது மாதிரி ரெகுலர் சர்வீஸ் சில விஷயங்கள் நம்ம செய்யணும். இப்படி செய்யாத போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து அந்த அந்த டீஜெனரேஷன் ஏஜிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து நரமுடி, தோல் சுருக்கம் இதெல்லாம் வந்துடும் வெளி தோற்றத்தில். உள்ள பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து இப்போ டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ப்ராப்ளம், மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், நரம்பு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே 30-40 வயசுலேயே வந்து இதெல்லாம் மூட்டு வலியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நார்மலாக பார்த்தா 60-70 வயசுக்கு மேலே சில பேருக்கு இருக்கணும், அது கூட இல்லாமல் இருந்தால் நல்லது. பட் பார்த்தா 30-40 வயசுலேயே எல்லா விதமான பிரச்சனைகளுமே வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம செய்யக்கூடிய தவறுகள். ஸோ என்னாச்சு, ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அவங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்கள் இருக்கும். ஒரு இடத்துக்கு போகிறது, வர்றது, நடக்கிறது, எல்லா வேலைக்குமே நடக்க முடியாம கூட இருக்கு. அதுக்கப்புறம் நடந்தாங்கன்னா தடுமாறி விழுந்துருவாங்க. அப்ப அது கீழே எல்லாமே மேடு பள்ளம் எல்லாமே பார்க்கணும். ஒரு சின்ன மேட்டர் இருந்தா கூட தடுக்கி விழுத்துருவாங்க. அதே போல எலும்பு தேய்மானம் இருக்கலாம், சின்னதாக தான் அப்படியே அடிபட்டு இருக்கோம், இல்லை விழுத்திருப்பாங்க. ஃப்ராக்சர் பெருசா பாதிப்பு இருக்கலாம், ஞாபக மறதி இருக்கலாம், தூக்கமின்மை இருக்கலாம். இப்போ வந்து பிபி சுகர் இருக்கு, கண்ட்ரோல் இல்லை, அப்போ பக்கவாதம் வர வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல சுகர் பிபி கண்ட்ரோல் இல்லாம இருந்து ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக் வரவும் வாய்ப்புகள் மிக அதிகம். அதே போல ஜென்ரலா பிபி சுகர் இல்லை கண்ட்ரோல் இல்லாம அதனால கிட்னி ப்ராப்ளம், யூரியா கிரேட்டினைன் ப்ராப்ளம், அதனால சிறுநீரக பாதிப்பு. சிலருக்கு யூரிக் ஆசிட்னால இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வயதான காரணத்தினால். அப்போ இவங்க முதல்ல உணவுல உப்பு குறைச்சிக்கணும், உணவு கட்டுப்பாடு இருக்கணும், நிறைய காய்கறி கீரைகள், அவங்க நோய்க்கு ஏற்ப டயட்டு ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். எல்லாத்துக்கும் மற்றவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அப்பதான் அந்த பாதிப்பு இன்னும் மேலும் வராமல் பாதுகாக்க முடியும். அதே போல வயதான காரணம் ஒண்ணு, இவங்களோட பேட் ஹேபிட்ஸ்ன்னு இருக்கு. ஸ்மோக்கிங், ஆல்கஹால், நான்வெஜ், இதெல்லாம் ரொம்ப, அதாவது நோயின் தாக்கமும் இருக்கும். இந்த உணவு கண்டிப்பா அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், நிறைய நான்வெஜ், ஊறுகாய், ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு கூட, ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இல்ல போத வஸ்துக்கள் எத்தனையோ இருக்கு. அது இல்லாம அடிஷனலா அவங்க வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாம் ரொம்ப ரொம்ப உயிருக்கே ஆபத்து. இது போல அவங்க எல்லாம் பண்ணும்போது கேன்சர் கூட வர வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வந்திருக்கு இல்லையா? உடம்புல எங்க வேணா, எப்ப வேணா, யாருக்கு வேணா, எந்த கேன்சர் வேணா வரலாம். அந்த உறுப்பை பாதிக்கிறத பொறுத்து அந்த கேன்சர். இப்படித்தான் நம்ம பாக்குறோம். இப்போ லிவர் கேன்சர் இருக்கலாம், வயிறு, பிரெயின், பிரஸ்ட், ஸ்கின்னு, போனு, இப்படி எதுல பாரு பிரச்சனை இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? நம்ம தான். அதுவும் வயதாக இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமா பாதிப்பு ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ஏஜிங் ப்ராசஸ், அந்த நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு முக்கியமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது உலக அளவில் வந்து 3 விஷயங்கள் தான் முக்கியமாக நம்ம சொல்கிறாங்க. அதாவது மருத்துவ ரீதியாக
முதல்ல வந்து உணவு. உணவு எப்படின்னு சொன்னா சிம்பிளா சொல்லணும்னா உணவோட அளவு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க குறைவா சாப்பிடுறீங்களோ அவ்வளவுக்கு அளவு நீண்ட நாள் உங்கள் ஆயுள் காலம் அதிகரிக்கும், நீண்ட காலம் இளமையாக இருக்கலாம். சுவைத்து உமிழ்நீர் கலந்து, அதாவது நீங்க வாயிலேயே அது நல்லா கூடாயிரும், அந்த அளவுக்கு பொறுமையா மென்று சாப்பிடணும். அது ஒரு முக்கியமான விஷயம். உணவோட அளவு எப்பவுமே வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. முக்கால் வயிறு அல்லது அரை வயிறு சாப்பிட்டா போதும். மீதி வந்து அதாவது அதுக்கு மீதி இப்ப பசி எனக்கு பசிக்குதே சாப்பிட்ட மாதிரியே இல்லையே அப்படின்னா அந்த மீதி பசிக்கிற போது தண்ணி நீர் அருந்தலாம், நீர் குடிக்கலாம். அதாவது ஃபைபர் ரிச் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம். ஆப்பிள், கேரட், வெள்ளரிக்காய் அது மாதிரி எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு வகைகளை சாப்பிட்டுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த உணவு அளவு குறையுது. இது எப்படி எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஓவரால் அந்த மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். இந்த மெட்டபாலிக் ரேட்டு வந்து அவங்களுக்கு அப்படியே கம்மியாகுது. இதுதான் வந்து அந்த மெஷின் உள்ள ஓடுற மெஷின். இப்போ ஒரு கார் மாதிரி தான். ஒரு நாளைக்கே வந்து தினந்தோறும் 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் ஓடுற கார் எப்படி இருக்கும், இல்லை ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் யூஸ் பண்ணுற கார் எப்படி இருக்கும். ஸோ 1000 கிலோமீட்டர் ஓட்டுற கார் ஒரு நாளைக்கு 1000 கிலோமீட்டர் ஓடுறதுனா கண்டிப்பாக தேய்மானம் அதிகமாக தான் இருக்கும். இதே ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் ஓட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரோட தேய்மானம் மிக குறைவாக இருக்கும், நீண்ட காலம் நமக்கு கிடைக்கும். அதே போல தான் இங்கேயும் உணவோட அளவை வந்து நம்ம குறைக்கணும். அதே போல் இந்த மாவு சத்து உணவை குறைக்கணும். இது நம்பர் 1 உணவு. ரெண்டாவது வந்து ஸ்டேயிங் ஃபிசிக்கலி ஆக்டிவ். அதாவது ஒரு உடற்பயிற்சியோ இல்லை அது ஓடி வர்றது நடக்கிறது, அந்த ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருந்துகிட்டே இருந்தோம்னு சொன்னால் அந்த மசில் ஸ்ட்ரென்த் நமக்கு மெயின்டைன் ஆகும். அப்போ நமக்கு நாள் ஆக ஆக அந்த கை கால் உதிரல், அந்த எலும்புக்கு பலம் இல்லாம இருக்கிறது, கால் நரம்பு பாதிக்கப்பட்டு நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு கால்ல வந்து உங்களுக்கு மருத்து போகுதல், இல்ல பாத எரிச்சல், உணர்ச்சியின்மை, இந்த மாதிரி பிரச்சனைகள் சீரா இருக்கும். அதுவும் வந்து அந்த ஏஜிங் ப்ராசஸை வந்து நமக்கு பெரிய அளவுல குறைக்கும். கடைசியா முக்கியமா கவனிக்க வேண்டியது வந்து நம்மளோட இந்த ஸ்ட்ரெஸ் லெவல். அந்த ஓவர் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஒரு நிதானமான முறையில நம்ம அதை அணுகணும். ஓகே, இது இப்படிதான் இருக்கு, ரைட், நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யறோம், மீதி கடவுள் இருக்கார் பாத்துக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் செட். பிளஸ் அப்பப்போ ஏதாவது புது விஷயங்களை நம்ம மூளைக்கு கொடுத்துட்டே இருக்கணும். புது விஷயங்களை நம்ம டெய்லி ஒரே வேலையை செய்யாம மாற்று விஷயங்களை மாத்தி சிந்தனை செய்து செயல்படும் போது அந்த பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். இந்த ஏஜி ப்ராசஸிங்ல கண் பார்வை பாதிப்பும் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கு. ஆக மொத்தம் இதெல்லாம் கருத்துல கொண்டு அதற்கு தகுந்தாற் போல, அதாவது உடற்பயிற்சி, உணவு, ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே கடைபிடிக்கும் போது நிச்சயமாக ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நல்லா பேசிட்டு இருக்கிறோம். உற்சாகத்தோடு வேலை செய்ய நான் செய்ய வேண்டிய செயல்கள் பயனில் என்ன சொல்றாங்க? எஸ், நம்ம வந்து இப்போ முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஆனால் நம்மளோட நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். இந்த ஒரு வாரம் கூட எடுத்துக்கலாம், இல்லை அது ஒரு மாதமாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வருடமாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு எண்ட் கார்டு அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து அதை கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த வாரம் ஃபுல்லாக இந்த வேலை நம்ம வந்து செய்யணும்னு நினச்சோம், அதை செஞ்சுட்டோமா, உருப்படியா கரெக்டாக முடிச்சிட்டோமா அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எஸ், கண்டிப்பாக அந்த உற்சாகமற்ற நிலையிலேருந்து நம்ம உற்சாகமாக மாறக்கூடிய வழிகளை இது அமையும். நிச்சயமா ஒவ்வொரு வாரம் இல்லை ஒரு மாதம் இல்லை ஒவ்வொரு நாள் கூட என்ன பண்ணலாம்னா அந்த நாளுடைய இறுதியில் இன்னைக்கு நாள் உருப்படியாக போயிருக்குதா, நான் நினைச்ச வேலைகளை நான் செஞ்சிருக்கேன், செய்யலைன்னா ஏன் நான் செய்யலை, எது என்னுடைய கவனத்தை சிதற செய்வது, எதனால, அப்போ இதுக்கான கேள்விகள் கேட்கிறப்ப அதுக்கான விடைகள் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த விடைகளை வைத்து எதை என்னில் நான் திருத்திக் கொள்ள வேண்டும் எனக்கு தெரிய வரும். அப்போ என்னால் அந்த இழந்து போன உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் என்னால் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ சிறப்பான நாள். நம்ம பல நேரங்களில் அப்படி ஃபோக்கஸ் இல்லாமல் என்னால் வேலை செய்ய முடியல, வேலையில என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு புலம்புறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு சிந்தனையை கடவுள் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக எனக்கு வந்து பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டத்தினுடைய சமூக ஊடக தொடர்பினுடைய செயலர் அன்பு அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. ஸோ அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நாமளும் ஜெபிக்கலாம், அன்பர்களையும் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கலாம். இவரோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ அவங்க பார்க்கலாம். இன்று பிறந்த நாள் காணும் பாண்டி கடலூர் உயர் மறைமாவட்டத்தின் அருட்பணியாளர் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடக பணிக்குழுவில் பணிபுரியும் அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்ந்து பார்ப்போற்றும் அளவிற்கு இறையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் சிறந்த அருட்தந்தையாய் பணியாற்றிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும்.
அக்ஷய் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அருண், சத்யேந்திரகுமார், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பாளையங்கோட்டையை சேர்ந்த செசிலி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் கணவர் காமராஜ், பிள்ளைகள் கிறிஸ்டோபர், ஃபெபினா, ஆல்பி, தமிழ்ஜோ, பேர குழந்தைகள் லிஃபானியா, பிரைசன், கலிண்டா, நிலா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எசையா 46:4. உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன் என்கிறார் ஆண்டவர். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, சிறு சிறு முயற்சிகள் செய்வோம், பெரிய நல் மாற்றங்கள் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமையும். மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.